உன்னை அனுப்பின விஷயம் என்னாச்சு? எந்த லெவலில் இருக்கு? நேரடி ரகுராம் கிட்ட போனால் காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஊரில் அவருக்கு ஆகாதவன்னு சொல்லிட்டு புவனான்னு ஒரு லேடி இருக்காங்க. நான் ரகுராம் புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனேன். நான் காட்டின ஆதாரத்தை எல்லாம் பார்த்து அவங்க நம்பிட்டாங்க. அந்த அம்மா துணையோட ரகுராம பஞ்சாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நேத்தே பஞ்சாயத்து முடிஞ்சு தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்திருக்க வேண்டியது. திடீர்னு இடி இடிச்சு கோயில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சு. அதனால பஞ்சாயத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. அடுத்த பஞ்சாயத்து கூடுறப்ப தீர்ப்பு உனக்கு சாதகமாக வந்துடும்ல? அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும்ண்ணே. ஏன்னா எனக்கு புவனா மேடம் இருக்காங்கல்ல, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. நான் விட்டாலும் அந்த விஷயத்தை அவங்க விடவே மாட்டாங்க. இனிமேல் ரகுராமுக்கு வேற வழியே இல்லை. அதனால அவரு என்ன அவர் புள்ளன்னு ஏத்துக்கிட்டே ஆகணும். அப்படி ஏத்துக்கிட்டா அந்த ரைஸ் மில்ல உன் பேருக்கு எழுதி வச்சிருவாங்களா? என் டிமாண்ட் இந்த ரைஸ் மில் தாங்க. சொத்துல அவங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அந்த ரைஸ் மில் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிப்பேன். குட் குட். டேய் எல்லாரும் ஓடுங்கடா. எங்க ஓட பாக்குறேன்? நில்றா. விடுங்கடா. ஏய் ஏய் இருடா. என் மச்சான்டா, என் பொண்டாட்டியோட அண்ணன், நல்ல குடும்பம்டா. வீதியறா. ஏய் அம்மா. ஏய் 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 நில்றா. ஏய் புடிங்க அவனை. எப்படி ஓடுறான் பாருங்க. மனோகர் தானே? என்னண்ணே இப்படி அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே? அண்ணா கட்டை எடுங்கண்ணே. இங்க ஒரு பானை கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க. ஆமா தங்கச்சி. மச்சான் வாங்க மச்சான். நான் ஒரு யாரும் இல்லாதவன். அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்க ஜீவான்னு ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட உங்ககிட்ட காட்டின போட்டோவும் ஹாஸ்பிட்டல் இருந்த ரெக்கார்ட்ஸும் இருந்துச்சு. அவன் தான் அப்பா பேரு ரகுராம், அம்மா பேரு சிவரஞ்சனின்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணம், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் ஆசிரமத்தில் ஒரு பையன் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டேன். அங்கிருந்து என்னை ஒரு சிறார் பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கிரைம். நான் திருந்த மாட்டேன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கதான் ரியல் எஸ்டேட் அதிபர் கோபாலனை சந்திச்சேன். அவரோட பவரை யூஸ் பண்ணி என்ன வெளியெடுத்தாரு. நீ ஜீவாவா உன்னுடைய நடிப்பை கண்டினியூ பண்ண. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் அந்த ரகுராமுடைய ரைஸ் மில்ல நான் உன் பேர்ல எழுதி தருவேன். சரியா? சரிங்க மேடம். அப்புறம் என்ன புவனா, இவனுக்கு நான் ஒரு 4 அறை கொடுத்துக்கிறேம்மா. ஏன்னு? அப்பதாம்மா என் மனசு ஆறும். இவனை இவன் ரூம்ல ஏசி இல்லைன்னு என் ரூம்ல இருந்து என்ன வெளியே படுக்க சொல்றான். தலகாணி எடுத்துட்டு போடான்னா நம்ம கொடுத்த 10 லட்சத்தை தலைக்கு வச்சு படுப்பானா. ஒரு சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவாராம். சிக்கன் லாலிபப் என்ன, பட்டர் சிக்கன் என்ன, என்னால தாங்க முடியலம்மா. இவனுக்கு ஒரு அறை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என் மனசே ஆறிச்சு. மேடம் பசிக்குது. என்ன ஆர்டர் போடணுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம். வீட்டுல என்ன இருக்கோ அதை நான் சாப்பிடுறேன். மீனா சொல்லுங்கம்மா. இவனுக்கு சாப்பாடு கொடு. கொண்டு வரேம்மா. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு ஜீவ். ஏய், இனியும் ஜீவா கீவான்னு சொன்ன தொலைச்சிருவேன். இல்ல வாசு. மேடம், 25 வருஷத்துக்கு முன்னாடி சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணை இங்க அட்மிட் பண்ணிருந்தேன். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அட்மிஷன் கார்டு, டிஸ்சார்ஜ் சம்மரின்னு சமீபத்தில் யாராவது வந்து கேட்டாங்களா? யாரும் வரல சார். அப்படியே வந்து கேட்டாலும் அவ்வளோ சுலபத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சீனியர் டாக்டர் பார்த்து லெட்டர் கொடுத்து அவர் சைன் பண்ண மட்டும்தான் கொடுப்போம். ஓ,
அப்படி யாருக்கும் கொடுக்கல சார். ஆ, நன்றி. ஆ, மேடம், இப்போ ஒருத்தர் வந்தார்ல, அவர் என்ன கேட்டு போறாரு? நீங்க யாரு சார்? அதை ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆ, கதர் மாதிரி இருக்கா? கதர் தான். இங்க என்ன பண்றான்? ஒருவேளை யாரையாவது டிராப் பண்ண வந்திருப்பானோ? என்ன எல்லாரும் ஒண்ணா வரீங்க? எங்க போயிட்டு வரீங்க? பாட்டி, தனா ரோட்ல வரப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு பைக்ல இடிக்கிற மாதிரி வந்தான். அவனை புடிச்சு சாத்தினப்போ ஊர் எல்லையில காட்டு பகுதியில கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு தகவல் வந்துச்சு. அங்க போனா பார்வதி சித்தியோட அண்ணன் மனோகர் இருந்தாரு. அப்போ என்னாச்சுன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூழ் காய்ச்சுறாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா வருதுல்ல, கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ, அட பாவி, இப்படியா பண்ணுவான்? ஏன் பார்வதி, உங்க அண்ணன் தண்ணி அடிச்சு பார்த்திருக்கேன், இப்ப சாராயமே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டானா? கடையிலனா காசு கொடுத்து வாங்கணும், எதுக்கு நாமளே காய்ச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏய், வாய மூடுறா. என்ன எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அப்படி சொல்லுங்க அண்ணி. என் அண்ணனாவது சாராயம் காய்ச்சறதாவது. அந்த பக்கம் அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. அதான் இவங்க யாருக்கும் அவரை பிடிக்காதே. அவரை பார்த்ததும் சாராயம் காய்ச்சறதா பழி போடுறாங்க. இல்லம்மா, நாங்க எல்லாரும் நேர்ல போய் கண்கூடா பார்த்தோம். எங்க கையில பிடிபட்டும் எங்களை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். இல்லைன்னா போலீஸை வர வச்சு அவனுக்கு லாடம் கட்டி இருப்போம். போதும், நிறுத்துங்க.